ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் அனாகிராம்ஸ் வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். ஸோ வழக்கம் போல் neetcode.ioக்கு போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா அரேஸ் அண்ட் ஹேஷிங்க்கு கீழே குரூப் அனாகிராம்ஸ்னு ப்ராப்ளம் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்டர்னல் லிங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். given an array of strings strs group the anagrams together you can return the answer in any order. அதாவது அனகிராம்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனகிராம்ங்கிறது ஒரு வேர்டோட எல்லா லெட்டர்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா இன்னொரு வேர்டு வந்துட்டு அரைவ் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரெண்டும் வந்துட்டு அனகிராம்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஈட்டுங்கிற வேர்டு டீங்கிற வேர்டு பார்க்கலாம். ஓகே, இஏடி இதில் லெட்டர்ஸ் இஏடின்னு இருக்கு, டீயில் வந்துட்டு டிஇஏன்னு இருக்கு. ஸோ ஈட்டை வந்துட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு டீன்ற ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு அனகிராம்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனகிராமில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு குரூப் பண்ணுறோம். ஓகே, அப்போ ஈட் டி அண்டு ஏட் இது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குரூப்பில் வரும். ஓகே, ஸோ இந்த மூணு லெட்டர்ஸை நம்ம எப்படி நம்ம ஜம்பிள் பண்ணனாலும் இந்த மூணு வேர்டை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குரூப் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு குரூப்பிங் அனகிராம்ஸ். ஓகே, தேர் இஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்ஸ் கேன் பி அரேஞ்ச் டு ஃபார்ம் பேட். ஸோ அதை வந்துட்டு நம்ம தனியாக எழுதியிருப்போம். ஓகே, இதை வந்து தனி ஒரு லிஸ்ட்டாக நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நேட் அண்ட் டேன் பாருங்கள், இதில் வந்துட்டு டிஏஎன் வந்துட்டு ரெண்டு வேர்ட்லேயுமே காமனாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம அனகிராம்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து இந்த மூணுலேயும் வந்துட்டு இஏடி அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்துட்டு காமனாக இருக்கும். ஸோ இதை மூணையும் வந்து நம்ம குரூப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இதுவே வந்து எம்டி ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா இன்புட் வந்துட்டு ஸ்ட்ரிங் அரே வந்துட்டு எம்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் எம்டி லிஸ்ட்டாக நம்ம பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ப்ராப்ளமில் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், இதை வந்துட்டு ரிசல்ட்னு வச்சுக்கலாம். நியூ அரே லிஸ்ட். அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஹேஷ் மேப்பில் கீ டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூவில் ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு ஃபார் ஈச் லூப். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் அரே இன்புட் ஸ்ட்ரிங் அரேலேருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக எடுத்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் எடுத்து அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் அரேயாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக நம்ம இப்போ எடுத்துட்டோம். இதை வந்துட்டு ஒரு கேரக்டர் அரேயாக நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். கேர் அரே equal to str.toChar. ஓகே, இப்போ வந்து நம்ம கேரக்டர் அரேவாக நமக்கு கிடச்சிடுச்சு. ஒவ்வொரு லெட்டரும் வந்துட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம சார்ட் பண்ணலாம். arrays.sort char array. இதை நம்ம பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, இப்போ இஏடி அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஏஇடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனி வேல்யூவாக வந்துட்டு நம்மளோட கேரக்டர் அரே வேரியபிளில் இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் சார்ட்டட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் கேர் அரே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப்பில் ஆல்ரெடி இந்த சார்ட்டட் ஸ்ட்ரிங் வந்துட்டு அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். contains key of sorted str. அப்படி இல்லை அப்படின்னா we are going to add it. map dot put sorted str நியூ லிஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நியூ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்
இல்லை ஆல்ரெடி வந்துட்டு அந்த அந்த ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதில் மேப் டாட் புட் இப்போ நம்ம இங்கேருந்து வாங்கியிருக்க ஸ்ட்ரிங் அதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம எஃப் கண்டிஷனில் எவ்வளோ தான் போட போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஃபார் லூப்க்கு வெளியே நம்ம ஒவ்வொரு, அதாவது நம்ம குரூப்பாக நம்ம வந்துட்டு நம்ம பிரித்து வச்சுருப்போம். மேப்பில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் நமக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் லிஸ்ட்டில் நம்ம சென்ட் பண்ண போகிற வேல்யூஸ் தான். ஸோ ரிசல்ட் டாட் ஆட் ஆல் மேப் டாட் வேல்யூஸ், அதாவது மேப்பில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் எடுத்து நம்ம ரிசல்ட்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட், சாரி, இது அரே லிஸ்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. லிஸ்ட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். Incompatible type, string cannot be converted to list string. Okay, so map.put, I'm so sorry. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மேப்பில் அந்த லிஸ்ட்டை முதல்ல வெளியே எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்மளால் அதை ஆட் பண்ண முடியும். ஸோ மேப் டாட் கெட் ஆஃப் சார்ட்டட் எஸ்டிஆர் டாட், ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். அதில் வந்துட்டு என்ன வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இங்கே நம்ம வாங்குகிற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், சொல்யூஷன் சப்மிட்டும் ஆயிடுச்சு. ஓகே, இதில் நம்ம வந்துட்டு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி அனலைஸ் பண்ணலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ n இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அரே செட் டாட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு பில்டின் ஸ்டார்ட். இதை வந்துட்டு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா n இன்டூ லாக் n இருக்கும். நம்ம ஆல்ரெடி n வந்துட்டு நம்ம அரேயோட சைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட லென்த்துக்கான சைஸாக தான் இருக்கும். அரே டாட் ஸ்டார்ட் வந்துட்டு எப்படி இருக்கும்னா நம்ம வந்துட்டு கேவை அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்துன்னு வச்சிட்டோம்னா கே லாக் கே அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அரேஸ் டாட் ஸ்டார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் மேப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொன்று இன்சர்ஷன் ஆகட்டும் ரிட்ரைவல் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஆஃப் 1 டைம் தான் எடுக்கும். பட் நம்ம அதை வந்துட்டு n டைம்ஸ் இந்த லூப்பை ரன் பண்ணுறதுனால அதுக்கான டைமிங் வந்துட்டு n டைம்ஸ். அதுக்கு அடுத்தது ரிசல்ட்டில் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு n டைம்ஸ் எடுக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம பிக் O நோட்டேஷனில் எழுதும்போது n k log kங்கிறது தான் வந்துட்டு நமக்கு இந்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், சாரி ஒரு மேப் யூஸ் பண்ணுறோம். அந்த மேப் வந்துட்டு n கீஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொன்றுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து வந்துட்டு k சைஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ n இன்டூ கே அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. பிக் O நோட்டேஷனில் எழுதும்போது n இன்டூ கே. ஸோ இதுதான் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.